வணக்கம் மக்களே, நான் உங்கள் செய்யப்பட்டதாரிங்க. இது வந்து நம்ம வந்து படுக்கு கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையில் வந்து நடவு பண்ணியிருந்தோங்க கதறி. அதாவது புளி பறைச்சி கிழங்க வந்து உள்ளே போட்டு மூடிடுறதுங்க. அதை நேராக வைக்காமல் படுக்க வச்சு மூடிடுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது எப்படி முளைச்சி வந்திருக்கு, அதோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறதோட பதிவு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ வந்து அந்த தோட்டத்தில் வந்து இப்போ வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிமட்டையில் அந்த முதல்ல விடுற மட்டையிலேருந்து இன்னுமே வந்து எந்த மட்டையுமே வந்து காயிடுங்க. இதே வந்து நேர்கட்டை போட்டோம்னா மட்டைங்கள் வந்து காயறது வந்து அதிகமாக இருக்குதுங்க. இது வந்து நாங்கள் போன வருஷம் இந்த வருஷம் கம்பேரிசனில் வந்து பார்த்துருக்கோம். மரமும் வந்து நல்லா வந்து அடிமரம் ஊக்காவும் வருதுங்க. அதே மாதிரி நீங்கள் மேல்கட்டை போட்டிங்கன்னா கிண்ணம், அந்த அடியில் இருக்க கிண்ணம் வந்து மேலேயே இருக்கும். மரத்தோட கிண்ணம் நமக்கு வந்து இப்போ வந்து கிழங்கு வந்து அடியிலேருந்து வர்றதுனால மரத்துக்கு வந்து பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு காற்றுக்கு வந்து இந்த சாயிற பிரச்சனை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகுது. இன்னொன்று உடையிறது வந்து அது பாதி மரத்தில் உடையிறது அது நார்மலுங்க, அது ஒன்றுமே பண்ண முடியாது. சாயிறதுங்கிறது வந்து இப்போது இந்த வேரோட சாயிறதுங்கிறது வந்து இதில் வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. இன்னொன்று வந்து ஒரு லைன் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக்காக போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மரம் வந்து ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சாஞ்ச மாதிரியும் இந்த மரம் பார்த்து ரைட் ஹேண்ட் சைட் சாஞ்ச மாதிரி இருக்குங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, டொயின் போட்டு கட்டும்போது ஒரு மரத்தோட இன்னொரு மரம் வந்து இழுத்து பிடிச்சிக்கும். அதாவது ஒரே சைடு உங்களுக்கு வந்து வெயிட் போகாமல் பேலன்ஸ்டாக இருக்கும். இதே வந்து நார்மலாக நீங்கள் நேர்கட்டை போட்டிங்கன்னா அது நம்ம நார்மலாக நம்ம ஏரியாவில் எந்த பக்கம் வந்து காற்று டைரெக்ஷன் இருக்கோ அந்த சைடு வந்து எல்லாத்தாருமே ஈனுங்க. அப்போ வந்து வெயிட்டு ஃபுல்லாக ஒன் சைடாகவே இருக்கும். லைட்டாக காற்றடிச்சு ஒரு டொயின் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு மரம் பூரா சாயறதுக்கு பார்க்கும். இதில் வந்து நமக்கு மெயின் ப்ளஸ்ஸே அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குங்க. இன்னொன்று வந்து தாரோட வெயிட்டு, தார் வந்து நல்லா ஈல்டு வருதுங்க. 15 கிலோ, அது கொன்னை கழித்து 15 கிலோ, கொன்னையோட 17 கிலோ 18 கிலோ வரைக்கும் வந்து இந்த படுக்கட்டையில் வந்து ஈல்டு வருது. மரம் வந்து அடிமரம் நல்லா சைஸ் வருதுங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 2 மாத செடி தான் இது. உங்களுக்கு 2 மாத செடியில் இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. அடிமரம் வந்து நல்லா நம்ம கால் சைஸில் ஊக்காக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே மரம் வந்து நம்ம தொட சைஸ்க்கு இருக்குது. இப்படி வர்றதுக்கு வந்து நம்ம மெயினாக இந்த படுக்கட்டை தான் ஒரு ரீசன் அப்படின்றது வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து நேர்கட்டை போட்டதுக்கும் படுக்கட்டை போட்டதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் டிஃப்ரென்ஸ் வந்து நான் போடுறேங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இடக்கட்டை எல்லாமே அறுத்தாச்சுங்க. மெயினாக இதில் இன்னொன்று என்னென்னா இடக்கட்டையுமே வந்து கண்ட்ரோலாக வருது அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸுங்க. நன்றி.